ஓசியா 4ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோரமார்க்கமாய் போனார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். சில குடும்பத்திலே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா, இருதயம் மயக்கத்துல இருக்கும். இருதயம் மயக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்கு தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியாது. குடும்ப சூழ்நிலை தெரியாது. வீட்டுல பார்த்தா கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஒரு 6 மாசம் முன்பாக ஒரு தாயார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த அக்கா சொன்னாங்க, எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. சனிக்கிழமை என்னுடைய கணவர் தண்ணி அடிச்சுட்டு வருவாரு. வாரம் சம்பளம் வாங்கிட்டு. வீட்டுல வந்து கெட்ட வார்த்தை பேசுவாரு. வீட்டுக்குள்ள கதவு பூட்டிக்கிடுவாரு. நானும் என் 3 பிள்ளைகள் வெளியே தான் படுத்திருப்போம். என்னுடைய 15 வருஷ வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. எனக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னாங்க. காலையில வேலைக்கு போகும்போது அந்த அக்கா சொல்லி தான் விடும். இந்த மாதிரி தண்ணி அடிக்காதீங்க. இது வேண்டாம். இதனால வீட்ல நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல அப்படின்னு சொல்லி தான் விடுறாங்க. ஆனால் வேலைய முடிச்சுட்டு வரும்போது மதுபான மயக்கத்துல வராங்க. மதுபான மயக்கத்துல வரும்போது வீட்ல பிள்ளைகள வெளிய அனுப்பிடுறாங்க. மனைவிய வெளிய அனுப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள போய் கதவ பூட்டிக்கிடுறாங்க. கெட்ட கெட்ட வார்த்தை. என்ன நடக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஆனா காலையில தூங்கி எந்திச்சு பார்த்தா, மனைவி சொல்லும்போது தான் தெரியுது. இருதயத்தை மயக்கும். இருதயத்தை மயக்கும்போது சுத்தி என்ன நடக்குது தெரியாது. சில குடும்பத்தில விபச்சாரத்தில சிக்கிக்கொண்டு, அதிலிருந்து வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப 2 விதமான ஜனங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா மதுபானம், இன்னொரு பக்கம் பார்த்தா விபச்சாரம். ஒரு குடும்பம் ரூ. 10,000 சம்பளம் ஆனாலும் சரி, 8,000 சம்பளம் ஆனாலும் சரி, அந்த சம்பளம் வீட்டுக்கு வந்து குடும்பமா ஒருமனப்பட்டு இருக்கிறதுல சாப்பிட்டு வாழ்ந்தால் பெரிய சந்தோஷம்.